சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது நாள் வரைக்கும் எப்படியோங்க, இனி வரக்கூடிய காலங்களையாவது நல்ல உடல் ஆரோக்கியத்தோட வளமான வாழ்க்கையை அமைய தெய்வங்களோட அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டுங்க. இப்போ தலைப்பை பார்த்துருப்பீங்க, நரக வாழ்க்கை முடிய போகுதுன்னு. இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அமோகமாக இருக்க போகுதுங்க. இந்த ஒரு நபரை மட்டும் நம்பாமல் இருந்தான்னு எப்போ என்ன நடக்குனே தெரியாத மாதிரி இன்னைக்கு ஒரு நாள் கடந்து போகிறதே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி திடீர்னு நிறைய பிரச்சனைகளை அடுத்தடுத்து வாழ்க்கையில் பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடியவங்க தான் துலாம் ராசிக்காரங்க. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தின் மீதும் ஆண்டவன் மீதும் அதீத நம்பிக்கை கொண்டவங்க. ஸோ கண்டிப்பாக கடவுள் நமக்கு ஏதாவது ஒரு வகையில் நல்லது செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கு பலன் தரக்கூடிய வகையில் செவ்வாய் பகவான், அதாவது சனீஸ்வர பகவானுக்கு அடுத்தபடியாக வலிமையான கிரகமாகவும் ராகு கேது வலம் வர்றாங்க. அவங்களுக்கு அடுத்தபடியாக செவ்வாய் பகவான் வலம் வர்றாரு. அதுவும் நவ கிரகங்களினோட தளபதினே இவரை சொல்லலாம். பூமிக்காரகன் அங்காரகன்னு பேர் கொண்ட நீதியை நிலைநாட்டக்கூடிய இவர் யாருங்க? இவர் வர்றாரு. இந்த கிரகம் உங்களுக்கு சாதகமாக நிற்கிது. அடடா பரவாயில்லையேம்மா, குரு பகவான் தான் நல்லது செய்வார்னு நினச்சா செவ்வாய் பகவான் கூட நல்லது பண்ணுவார் போலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல தாங்க தப்பு இருக்குது. இவரை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஜாதகத்தில் வலுவான நிலையில் இல்லை, வீக்கான நிலையில் இருக்காருன்னு வைங்க, அவ்வளவுதான். உங்கள் வாழ்க்கை ஒருத்தவங்க ஜோதிடத்தை பார்க்குறதுக்கு வர்றாங்க அப்படின்னா கஷ்டமாக இருக்கும். அது இதுன்னு ஏதாவது ஒரு பிரச்சனையை சொன்னாங்கன்னா அவங்க ஜாதகத்தை வாங்கி பார்க்குறப்போ சனீஸ்வர பகவான் எங்கே இருக்கார், அவரோட பார்வை எங்கே இருக்குதுன்னு பார்க்குற மாதிரி தான் செவ்வாய் பகவானை நாங்கள் பார்ப்போங்க. அதாவது துலாம் ராசிக்காரர்களுக்கு இவரால் நல்லது நடக்குது எப்படின்னா, ஒரு கெட்டவன் நமக்கு ஒரு நல்லது செய்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது துலாம் ராசி படக்கூடிய துன்பத்தை பார்த்துட்டு நம்மளை அடிக்க வந்தவனே ஆறுதல் சொல்லிட்டு போகிற மாதிரி தான் செவ்வாய் பகவான் என்ன பண்ணுறாருன்னா, மற்ற கிரகங்களால் உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்பும் நீங்கள் படக்கூடிய கஷ்டத்தையும் பார்த்து கொஞ்ச நாளைக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லது பண்ணுறேன்ப்பா அப்படின்னு உட்காந்துருக்காருங்க. அடுத்த வர்ற நாட்கள் எல்லாமே துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். குறிப்பாக பண ரீதியாக மன ரீதியாக, ஓகேங்களா? ஸோ இப்போ என்னங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோங்க. அதாவது இந்த மாதம் இந்த வரக்கூடிய நாட்கள்லேருந்து செவ்வாய் பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு மாற்றமாகி இருக்கார் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் தானே. இந்த சிம்மத்தில் பயணம் பண்ணக்கூடிய இந்த நேரத்தில் இந்த பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் துலாம் ராசிக்காரர்களுக்கு பணத்தில் பொருளும் கோடீஸ்வர யோகத்தையும் லாபத்தையும் மகிழ்ச்சியையும் அதிர்ஷ்டத்தையும் கொட்டி கொடுக்க போகிறாருங்க. கேட்கவே நல்லா இருக்குது. நிஜமாக என் வாழ்க்கையில் இது நடந்தால் சந்தோஷம்தான், உன்னை தேடி நன்றி சொல்லுவோம் அப்படின்னு இப்போ துலாம் ராசிக்காரங்க யோசிப்பீங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். காரணத்தோடு தான் நான் சொல்கிறேங்க. ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை போக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. அந்த வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்க போகுதுங்க. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடத்துக்கு செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறாரு. இப்போ இந்த 11ஆம் இடம் அப்படிங்கிறது எதை குறிக்குது தெரியுங்களா? செல்வாக்கு, வியாபாரத்தில் வளர்ச்சி அதிகரிக்கக்கூடிய இடம், குடும்பத்திலையும் சரி சமுதாயத்திலையும் சரி மதிப்பு மரியாதை உயரக்கூடிய இடம். எதிர்பாராத இடங்களில் இருந்து உங்களுக்கு நிறைய உதவிகளும் மரியாதைகளும் தேடிக்கிட்டு வருங்க. இதே மாதிரி கலைத்துறையில் சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருந்தாலே சரி, செவ்வாய் 11ஆம் இடத்துக்கு வர்றதுனால கலைத்துறையில் இருக்கவங்க ஏராளமான நன்மைகளை பார்க்க போகிறீங்க. அதாவது சுக்கிர பகவான் ஜூன் மாதத்துலேருந்து, அதாவது சுக்கிர பகவான் இந்த ஜூன் மாதத்துலேருந்து ரிஷப ராசியில் அஷ்டமஸ்தானத்தில் இருக்காருங்க. அவங்களுடைய வார்த்தைகள் மூலமாக வருமானம் அதிகரிக்கும். செவ்வாய் சுக்கிரன் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. இதனால் வருமானம் அதிகமாகுங்க. அடுத்து தொழில் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா, பேச்சையே தொழிலாக கொண்ட அதிகாரத்தோடு சார்ந்த வார்த்தைகளை அதன் மூலமாக வருமானம் அதிகரிக்கும். அதே மாதிரி இனிமையான வார்த்தைகளை பேசவே உங்களுக்கு காரிய வெற்றிகளை ஏற்படுத்திக்குவீங்க.
ஒட்டுமொத்தமாக அற்புதமான காலகட்டமாக அடுத்த 45 நாட்களுக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு வாய்க்க போகுதுங்க. தொழில் முறையில் நல்ல மாற்றம். நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலையே வந்துட்டு உங்களோட சேவைகளை தேடிக்கிட்டு வருவாங்க. இருக்கக்கூடிய இடத்துலையே பேர், புகழ், பதவி, பணம் எல்லாமே வந்து கொட்ட போகுது. உங்களுடைய முக்கியத்துவம் அதிகமாகும், லாபம் அதிகரிக்கும். தொழிலில், வியாபாரத்தில் லாபம் அப்படிங்கிறது அபரீதமாக இருக்குங்க. நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க என்னடா அது அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அறிவு சார்ந்த விஷயங்களில் தடைகள் எல்லாமே நீங்கி வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுதுங்க. இதோட 2ஆம் இடத்துக்கு வந்துட்டு சொந்த வீட்டை செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால உங்கள் வார்த்தைகளால் நீங்கள் எதிர்பார்த்த பல்கலைக்கழகங்களில் இந்த சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. இதே மாதிரி உங்களுடைய நீண்ட கால ஆசைகள் எல்லாமே பூர்த்தியாகும். இது மட்டும் இல்லைங்க, துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் முறையில் இருந்த தடைகள் எல்லாமே நீங்கும். ஓடி போனவங்களும் 9ல் குருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஓடி போனவங்க கூட திரும்பி வந்து ராஜ்யத்தை ஆளும் ஆற்றலை ஏற்படுத்தக்கூடியது இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்குங்க. அது வந்து நமக்கு ஒன்றுமே தெரியல, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோன்னு வைங்க. அங்கே ஒரு சிம்மாசனத்தை போட்டுட்டு வாப்பா அதை வந்து ஆட்சி செய்ப்பான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் ஒரு சிம்மாசனத்தை போட்டு உங்களுக்கு வந்து ஆள வைக்க போகிறாருங்க. ஆளுத காலம் எல்லாமே போச்சு, இனி வந்து ஆட்சி தான். இந்த காலகட்டத்தில் ஒட்டுமொத்தமாக அதிக அளவில் நல்ல பலன்களை நீங்கள் வந்துட்டு அனுபவிக்க போகிறீங்க. புதுசாக பொருட்கள் வாங்கிறதுக்கான யோகம் இருக்குது. வண்டி வாகனம், சொத்து பத்து, வீடு கட்டுறது, மனை வாங்கிறது, இப்படி எல்லா வகையிலையுமே நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாத்தையுமே அடையக்கூடிய மாதம்னு சொல்லலாம். இதோட குழந்தைகள் தொடர்பான விஷயங்கள், சில நல்ல செய்திகளை பெறுவீங்க. தன்னம்பிக்கை அதிகமாகுங்க. திருமணமாகாதவர்களுக்கு நல்ல செய்திகள், நல்ல வரன் தேடி வரும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல நல்ல சம்பளத்தோடு வேலை அமையுங்க. இதோட சிலருக்கு வந்து திடீர் நிதி ஆதாயங்கள் கிடைக்கும். அதே மாதிரி பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுதுங்க. கூட பிறந்தவங்க விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா துலாம் ராசிக்காரங்களே செவ்வாய் பகவான் நல்லது பண்ணுறாரு. ஆனால் செவ்வாய் பகவான் எந்த உறவுகளை குடிக்கக்கூடிய கிரகம் தெரியுங்களா? உடன்பிறப்புகளை குறிக்கக்கூடிய கிரகம் தாங்க. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் எல்லா விதங்களையும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான பலன்களையும் நன்மைகளையுமே வாரி வழங்கி கொடுத்தாலும் உடன்பிறப்புகள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க சொல்கிறாருங்க. ஏன்னா உங்களுடைய வளர்ச்சி உங்கள் உடன்பிறப்புகளாலேயே தடைப்படும். அவங்க பண்ண தப்பு தண்டாவுக்கெல்லாம் நீங்கள் போய் கை கட்டி பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஒதுங்கி நிற்கிற மாதிரி இருக்கும். ஏன் அவங்களே உங்களை எதிரியாக நினச்சி நிறைய இடங்களில் சண்டை சச்சரவுகளை கொண்டு வந்து சேர்ப்பாங்க. பார்த்து உஷாராக இருங்க. உடன்பிறப்புகள் கிட்ட அப்பப்போ கூட பிறந்தவங்க கிட்ட மட்டும் அதுவும் கிடையாதுங்க. அந்த வகையில் இருக்கக்கூடிய அண்ணனோ தம்பியோ 2வது வகையிலையோ 3வது வகைன்னு சொல்லுவாங்க இல்லையா, சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அங்காளி பங்காளி ஏதாவது ஒரு வகையில் எந்த உறவுகளாக இருந்தாலும் சரிங்க, எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ நேர காலம் வந்து கரெக்டாக இருக்குது. ஆனால் நம்மளோட உறவுகளால் நம்மளுக்கு வந்து ஏகப்பட்ட கஷ்டங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து உஷாராக இருங்க. இதோட வருமானத்தில் உயர்வு ஏற்படுது. இதோட கடன் வாங்கி இருந்தீங்கன்னா முயற்சிகளின் மூலம் வெற்றி பெறுவீங்க. கடன் வந்து முழுசாக அடைச்சிருவீங்க. புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்கிக்க போகிறீங்க. புதிய வேலையை தொடங்குவீங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு உயர் அதிகாரிகள் கிட்ட இருந்து பாதுகாப்பு கிடைக்க போகுதுங்க. பாராட்டுகள் கிடைக்கும். சிலருக்கு வந்து பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அரசு தொடர்பான வேலைகளில் இருந்து தடைகள் நீங்குது. அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணால் கூட சரி, மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். பணவரவுகள் வந்து அதிகமாகுங்க. முன்னேற்றமான காலகட்டம். அதே மாதிரி வேலையில் வணிகத்தில் நல்ல வெற்றியை பெறுவீங்க. அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாபம் கிடைக்குதுங்க. முன்னேற்றம்
இருக்குது. ஒட்டுமொத்தமாக இதோட நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்லை ஒரு முதலாளிக்கு கீழே வேலை பார்த்தா கூட சரி, பணியிடங்களில் தலைமை பொறுப்பு உங்களுக்கு வந்து சேரும். சமுதாயத்தில் மதிப்பு, மரியாதை, புகழ் எல்லாமே அதிகரிக்க போகுது. இதோட உங்களுக்கு திறமையை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. இதோட கடினமான வேலையை கூட சுலபமாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றலை பெற போகிறீங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக துலாம் ராசிக்கு இந்த செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கனவுல கூட எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்க போகிறாரு. இது நாள் வரைக்கும் கழுத்தை நெரிச்சிக்கிட்டு இருந்த கழுத்தை நெரிச்சிக்கிட்டு இருந்த உறவுகளுடைய சண்டை சச்சரவுகள் எல்லாமே முழுசாக தீரப்போகுதுங்க. செவ்வாய் பகவானுக்கு கொடுக்கக்கூடிய இந்த வாய்ப்பை மட்டும் துலாம் ராசிக்காரங்க சரியாக பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி மனுஷங்களாலேயே ரொம்ப நல்லவங்கன்னு பார்த்தோன்னா துலாம் ராசிக்காரங்களை சொல்லலாம். அப்போ மற்ற ராசிகள்காரங்களாம் கெட்டவங்களா அப்படின்னா மற்ற ராசிக்காரர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் துலாம் ராசியில் அதிகம். அது இல்லாமல் இரக்க குணம் கொண்டவங்க, எல்லாரையுமே ஒரே மாதிரி பார்க்கக்கூடியவங்க, எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் தெய்வத்தோட அம்சமாக பிறந்தவங்க அப்படின்னு கூட இவங்களை சொல்லலாம். இப்படிப்பட்ட குணம் கொண்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு அட்டகாசமான ஆரம்பமான இந்த ஜூன் மாதம் இருக்க போகுதுங்க. அடி வாங்கி மரத்து போன துலாம் ராசிக்காரர்களுக்கு இனி உயிர் மட்டும்தான் மிச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கை இருந்தாலும் சரிங்க, இனி இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும், ஏற்றத்தை கொடுக்கும். அது என்ன ஏதுங்கிறத தெளிவாக பார்க்கலாம். பொதுவாகவே நம்மோட நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நம்ம பொறுப்பே இல்லை, தெய்வம் பொறுப்போ. ஆனால் 9 நவகிரகங்கள் இருக்காங்க இல்லையா, அந்த 8 பேரும் எங்கெங்கே உட்கார்றாங்க, அவங்களோட பார்வை வந்து எங்கெங்கே இருக்குது, இதை பொறுத்து தாங்க நமக்கு பலன்கள் அமையும். அந்த வகையில் சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம். ஸோ துலாம் ராசி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே வந்து இது பொது பலன்கள்ங்க. பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான், அவரோட ராகு பகவான் அடுத்து களத்திரஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவான், அஷ்டமஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவானும் அவங்களுடைய புதன் பகவானும், அடுத்து பாக்கியஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானும், தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவானும், அவர் கூடவே செவ்வாய் பகவானும் கூட்டணியில் நிற்கிறாங்க. இதோட லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் கேது பகவானும் வலம் வராங்க. இதோட இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 5 கிரகங்கள் மாற்றமாகுதுங்க. இன்னைக்கு 2/6/2025 அன்னைக்கு புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாறிட்டார். அதே மாதிரி 8/6/2025 அன்னைக்கு செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு மாற போகிறாரு. 3வது 14/6/2025 அன்னைக்கு சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாற போகிறாரு. 4வது 22/6/2025 அன்னைக்கு புதன் பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாற போகிறாரு. இது எல்லாத்துக்கும் மேலே கடைசியாக 29/6/2025 அன்னைக்கு சுக்கிர பகவான் ஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாற போகிறாரு. இதெல்லாம் வச்சு தாங்க உழைப்பு. இந்த மாதிரி வாழக்கூடிய உங்களுக்கு, எல்லாரையுமே சமமாக பார்க்கக்கூடிய உங்களுக்கு, குறிப்பாக உங்களுக்கு சுந்தரேசம் மாதிரி, அதாவது துலாம் ராசிக்காரர்களுக்கு வீடு, பணம், அதிர்ஷ்டம் எல்லாமே கொட்ட போகுது. கடந்த சில வருஷமாகவே பல விதமான பாதிப்புகளையும் சவால்களையும் பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு, ஓகேங்களா, அலுவலகம், குடும்பம், ஆரோக்கியமான எல்லா விஷயங்களுமே பிரச்சனை தாங்க. பிரச்சனை மேல் பிரச்சனை, ஒன்று சரி செய்ய போனால் இன்னொரு பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பார்த்துருப்பீங்க. ஆரோக்கிய பிரச்சனைகள் அப்படி இப்படின்னு சரி செஞ்சுட்டு போனால் ஆஃபீஸில் பிரச்சனை, இப்படி பிரச்சனை மேலே பிரச்சனை மட்டும்தான் துலாம் ராசிக்காரர்களோட வாழ்க்கையாகவே இருந்துகிட்ருக்கு. இனிமேல் நிம்மதி பெறக்கூடிய காலகட்டங்க. முதல்ல பணவரத்தை நான் சொல்லிடுறேன். குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார்னா இனி படிப்படியாக நீங்கள் முன்னேறக்கூடிய காலகட்டம். துலாம் ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் இந்த மாதங்கிறது 7ஆம் வீட்டில் இருக்கார். இதனால் பணவரவு அதிகமாகும், வருமானம் உயரும். குருவும் சுக்கிரனும் சேர்ந்து பார்க்கறதுனால பண வருமானம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்க போகுதுங்க. அடுத்ததான் மாணவர்கள், துலாம் ராசியை சேர்ந்த மாணவர்கள் ரொம்ப சிரமத்தை பார்த்துருப்பீங்க. புதன் 8ல் இருந்து 9ஆம்
9ஆம் இடத்துக்கு போகிறதுனால படிப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு படிச்சிருந்தா நீங்கள் நல்ல வளர்ச்சியை பெறதுக்கான நல்ல உயர்கல்வி அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 4ஆம் இடத்துக்கு அதிபதியான சனி பகவான் 6ஆம் இடத்துல அமர்றதுனால ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் எல்லாம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய வளர்ச்சியெல்லாம் உண்டாகுங்க. அடுத்தது 9ஆம் இடத்துக்கு குரு புதன் இவங்க 2 பேரும் இருக்கிறதுனால கணினி அட்மினிஸ்ட்ரேஷன் துறையை இருக்கவங்களுக்கும் அருமையான முன்னேற்றம் இருக்குங்க. அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் துறையை தேர்ந்தெடுக்கிறவங்களுக்கும் எதிர்காலத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அடுத்தது தொழில் ரீதியாக பார்த்தோன்னா 9 இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறாரு. வியாபாரிகளுக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கும் இது நாள் வரைக்கும் அந்த கஷ்டங்கள் எல்லாமே தீரப்போகுது. தொழிலில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சியை அடைய போகிறீங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்க போகுதுங்க. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் இந்த மாதத்தில் லாபத்துக்கு வர்றதுனால வாடிக்கையாளர்கிட்ட நல்ல உறவுகள் ஏற்படும். அதிக அளவிலான வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. மனசுக்கு பிடிச்ச வேலையை நடத்தி முடிப்பீங்க. அதே மாதிரி நல்ல திருமணம் வாய்ப்புகள்லாம் அமையும். மனசுக்கு பிடிச்ச மணமகளும் மணமகனும் அமைவாங்க உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுடைய காதல் கைகூடி வரும். காதல் சொல்ல முடியாத நிலையெல்லாம் மறைச்சி வச்சுருந்துருப்பீங்க. அதெல்லாமே வெளியே சொல்லி 2 வீட்டாரோட சம்மதத்தோட காதல் கைகூடி வரப்போகுது. அதே மாதிரி பெற்றோருடைய சம்மதம் அப்படிங்கிறது இத்தனை நாள் இழுபறியே இருந்தவங்களுக்கு கூட இப்போ கிடைக்கும். கெட்டி மேலே சத்தம் கேட்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. இந்த கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா சட்ட ரீதியான பிரச்சனைகள் தொடர்பான வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். பெண்களுக்கு நல்ல நீதி கிடைக்குங்க. அற்புதமான நேரங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும். சந்தோஷம் உண்டாகும். இதோட உங்களோட தாய் தந்தைக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டாகுது. சொத்துக்கள் சேரும். புது சொத்து வாங்கக்கூடிய யோகம் உண்டாகுது. வீடு நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. பழைய சொத்துக்களை நல்ல விலைக்கு விற்று மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. துலாம் ராசி பெண்கள் எல்லாமே பலர் கார் ஓட்டுற அமைப்பெல்லாம் இருக்குது. இளைஞர்கள்லாம் பைக் கார் வாங்கக்கூடிய யோகமெல்லாம் இருக்குங்க. வளர்ச்சி நிறைந்த மாதங்க இது. ஒட்டுமொத்தமாக இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு இதே நேரத்தில் சின்ன சின்ன பிரச்சனை கூட உங்களுக்கு கோபத்தை கொண்டு வரும். நீங்களே ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா அது எவ்வளவு பேர் பிரச்சனை, நமக்குள்ளேயே கோபப்பட மாட்டோம். ஒரு மாதிரி வேற மாதிரி பார்ப்போம். சின்ன விஷயத்துக்கு கூட நமக்கு கோபம் வருதே அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பீங்க. ஆனால் அந்த கோபத்துக்கு இடம் கொடுக்காம கோபத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும். அப்போ தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சாதிக்க முடியும். அதே மாதிரி எதிர்பாராத பண தேவை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதனால் இருக்கக்கூடிய பணத்தை பார்த்தீங்கன்னா பார்த்து பக்குவமாக செலவு பண்ணுங்கள். கேட்குறவங்களுக்கெல்லாம் தூக்கி கொடுக்கறதுக்கு அந்த ஆள்லாம் வேணாங்க. இருந்தாலும் அந்த பணத்தை சாமர்த்தியமாக சமாளிச்சிருவீங்க. அதே மாதிரி எதை செஞ்சாலுமே கொஞ்சம் இழுபறியான நிலை இருக்கும். அடுத்தவங்களுக்கு தொல்லை உண்டாக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. அதனால் யாருக்கும் இடம் கொடுக்காதீங்க. அவங்கவுங்க பிரச்சனையை அவங்கவுங்க பார்த்துக்குவாங்க. அடுத்ததாக உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் இந்த டென்ஷன் வீண் அலைச்சல் இது எல்லாமே இருக்கும். வீண் பகை கூட உண்டாகலாம். கவனமாக இருக்கணுங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் தாமதங்கள் ஏற்படலாம். பண வரவுங்கிறது எதிர்பார்த்ததோடு அதிகமாக கிடைக்குதோ குறைவாக கிடைக்குதோ, ஆனால் பணத்தை கவனமாக கையாளுங்க. அதே மாதிரி கடன் விஷயங்களை தள்ளி போடுறது ரொம்ப நல்லது. புதிய நபர்களுக்கு பொருளை சப்ளை செய்யும் போது கவனம் தேவை. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எதையும் பேச்சால் சரி நிறுத்தி நிதானித்து பேசுங்க. வாழ்க்கை தொழில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக குடும்பத்தில் இருக்கவங்களால திடீர் டென்ஷனில் உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதில் கவனமாக நடந்துக்கோங்க. பிள்ளைகளை அனுசரித்து நடந்துக்கோங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் கோபத்தை கட்டுப்படுத்துறது மூலமாக காரியம் சாதிக்க முடியும். இது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. எதிர்பார்த்த தகவல் கொஞ்சம் தாமதப்படலாம், ஆனால் கட்டாயம் நல்ல தகவல் சேரும். அடுத்தது கலைத்தொழிலில் இருக்கவங்களுக்கும் சொத்துக்கள் அடைகிறதுக்கும் தடைகள் ஏற்படுதுங்க. உங்களுக்கு மேலே இருக்கவங்க கிட்ட மன வருத்தம் ஏற்படுற சூழ்நிலையும் இருக்குது. உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கலாம். ஸோ கலைத்துறையை சார்ந்தவங்க கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்தது அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கும் எதிர்பாராத பணவரவு இருக்குங்க. தேவையான வசதிகள் கிடைக்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க. தொழில் வியாபாரங்கிறது எப்பவும் போலவே இருக்கும். எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிடைக்கும். பழைய சிக்கல்கள் எல்லாம் தீர்த்துருவீங்க.
மாணவர்கள்லாம் படிப்பில் பின்னடைவு ஏற்படாமல் கவனமாக படிக்கணும். திடீர்னு டென்ஷன் ஏற்படலாம். எதுலேயுமே எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஒட்டுமொத்தமாக துலாம் ராசிக்கு இந்த மாதத்தில் பண விஷயம் மற்ற விஷயங்கள் பார்த்திங்கன்னா சாதகமாக இருக்கக்கூடிய அதே நேரத்தில் ஒரு சில விஷயங்களில் இழுபறியும் வரும். எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய வகையில் நீங்கள் திட்டமிட்டு செயல்படணும். எந்த ஒரு விஷயத்துலேயும் கவனமாகவும் செயல்படுறது ரொம்பவே நல்லது. இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள். துலாம் ராசிக்கு தனிப்பட்ட முறையில் நட்சத்திரங்களுக்கு நிறைய பலன்கள் ஜூன் மாதம் கொடுக்க போகுதுங்க. சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் எதையுமே தானே உருவாக்கி கொள்கிற திறமை கொண்ட உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் முன்னேற்றமான பாதம். தைரிய வீரியக்காரன் செவ்வாய் ஜூன் 8ஆம் தேதி வரைக்கும் ஜீவஸ்தானத்தில் நீசமாக சஞ்சரிக்கிறதுனால யோகங்க. வியாபாரத்தில் எந்த ஒரு பாதிப்புகளுமே ஏற்படாது. உங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும். மாதம் முழுவதுமே லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்கு அமோகமான வாழ்க்கை உண்டாகுங்க. தடைப்பட்ட வேலையெல்லாம் முடிஞ்சிடும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் எல்லாம் தீரப்போகுது. பூர்வீக சொத்துக்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் தீரப்போகுதுங்க. எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு வரும். ஒரு சிலருக்கு புதிய சொத்துக்கள்லாம் சேரும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் கூடும். சின்ன சின்ன நெருக்கடிகள்லாம் நீங்கள் சமாளிச்சிருவீங்க. அதிகாரிகள் சொல்கிறபடி நடந்துக்கோங்க. இதோட நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு மாறப்போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது.